வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அனைவருக்கும் பரபரப்பு மீடியாவின் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக அமையட்டும். கடந்த 24 மணி நேரத்தில் ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள சனா மற்றும் ஏமன் கடற்கரையில் பல இலக்குகள் மீது அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளைத்தளம் சென்காம் தெரிவித்துள்ளது. சென்காம் வெளியிட்டுள்ள தகவலின்படி அமெரிக்க கடற்படை கப்பல்கள் மற்றும் விமானங்கள் ஏமனில் ஹவுதிகளின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் மற்றும் மேம்பட்ட ACW ஆயுதம் தயாரிப்பு மற்றும் சேமிப்பு வசதிகளை குறிவைத்து தாக்கின. இந்த தாக்குதல்களில் ஹவுதிகளின் ஏவுகணை சேமிப்பு களஞ்சியங்கள் மற்றும் ஆளற்ற விமான தளங்கள் ஆகியவையும் அடங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க கடற்படையின் போர்க்கப்பல்கள் மற்றும் தெற்கு செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் பயணிக்கும் வர்த்தக கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்கள் போன்ற ஹவுதி நடவடிக்கைகளுக்காக இந்த ஆயுதங்களும் ஹவுதிகளின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களும் பயன்படுத்தப்பட்டதாக சென்காம் வலியுறுத்தியுள்ளது. ஹவுதி செய்தி தொடர்பாளர் முகமது அப்துல் சலாம் இந்த தாக்குதலை அமெரிக்க ஆக்கிரமிப்பு என்று தெரிவித்தார். ஒரு சுதந்திர அரசின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அப்பட்டமான ஆதரவை வழங்குகிறது என்றும் குற்றம் சுமத்தினார். செங்கடல் மீது 7 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஒரு ஆளற்ற விமானத்தை ஹவுதிகள் ஏவியதை அடுத்து அமெரிக்க கடற்படை மற்றும் விமானப்படை ஹவுதி கடலோர ரேடார் தளத்தை அளித்ததாகவும் சென்காம் தெரிவித்துள்ளது. ஹவுதி ஏவுகணைகளால் அமெரிக்க பணியாளர்கள் அல்லது உபகரணங்களுக்கு காயங்கள் அல்லது சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று சென்காம் கூறியது. ஏமனில் இருந்து வரும் செய்திகளை மேற்கோள் காட்டி சனாவில் குண்டுவெடிப்புகள் நடப்பதாக ஊடகங்கள் தெரிவித்ததை அடுத்து சென்காம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தது. இஸ்ரேலிய தாக்குதலால் வெடிப்புகள் ஏற்படவில்லை என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியை இது உறுதிப்படுத்துகிறது. தலைநகர் சனாவில் உள்ள பல ஹவுதி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்க தாக்குதல்கள் நடத்திய பின்னர் ஏமன் தொடர்ந்து தன்னை தற்காத்துக் கொள்ளும் என்று ஏமனின் ஹவுதி செய்தி தொடர்பாளர் முகமது அப்துல் சலாம் கூறினார். அமெரிக்க கடற்படையின் கப்பல் மற்றும் விமான தாக்குதல்கள் ஹவுதிகளின் இரவு தாக்குதல்களுக்கு பின்னர் நடந்துள்ளன. ஏமனில் உள்ள ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் நேற்று செவ்வாய்க்கிழமை பென்குரியன் விமான நிலையம் மற்றும் ஜெருசலேமில் உள்ள ஒரு மின் நிலையத்தை வெற்றிகரமாக தாக்கியதாக ஒரு காணொளி அறிக்கையை வெளியிட்டது. ஹவுதியின் அந்த அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பே இஸ்ரேலிய விமானப்படை IAF ஹவுதி ஏவிய 2 ஏவுகணைகளை இடைமறித்து சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்து விட்டது. இரவு ஏவப்பட்ட அந்த 2 ஏவுகணைகளும் இஸ்ரேலிய எல்லையை அடையும் முன் ஹவுதி ஏவுகணைகளை இஸ்ரேலிய விமானப்படை IAF இடைமறித்ததாக IDF பின்னர் உறுதி செய்தது. ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டாலும் ஹவுதிகள் வெற்றிகரமான தாக்குதல் என்று தங்கள் கூற்றுக்களை வெளியிட்டனர். 2 ஏவுகணைகளும் ஏமனிலிருந்து ஏவப்பட்ட உடனேயே மத்திய இஸ்ரேலில் சைரன்கள் ஒலிக்கப்பட்டன. இதனால் பொதுமக்கள் ஏவுகணைகள் இடைமறிக்கப்படும் ஏற்படக்கூடிய சிதைவுகளிலிருந்து தம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஏவுகணை ஏமனில் இருந்து ஏவப்பட்ட உடனே பென்குரியன் விமான நிலையத்தில் புறப்படுதல் மற்றும் தரையிறக்கம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. ஆனால் அவை 1 மணி நேரத்திற்குள் மீண்டும் தொடங்கப்பட்டன. ஹவுதிகளின் செய்தி தொடர்பாளர் யாக்யா சாரி இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அமெரிக்க படைகள் நமது நாட்டிற்கு எதிராக ஒரு பெரிய வான்வழி தாக்குதலை நடத்த தயாராகியது. அப்போது அமெரிக்க கடற்படை கப்பல்களை அதிக எண்ணிக்கையிலான ஆளற்ற விமானங்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் மூலம் குறிவைத்து தாக்கினோம். அதனால் எங்கள் நாட்டின் மீது நடத்த தயாராக இருந்த அமெரிக்க வான்வழி தாக்குதல் முறியடிக்கப்பட்டது என்று கூறினார். இவர் கூறுவது சென்காம் கூறிய 7 குரூஸ் ஏவுகணைகளை பற்றித்தான். அவை அனைத்தும் அமெரிக்க கடற்படையால் சுட்டு கடலில் வீழ்த்தப்பட்டன. அமெரிக்க வான்வழி தாக்குதல் முறியடிக்கப்பட்டது என்று அவர் கூற ஏமனுக்குள் பல இடங்களில் பெரிய வெடிப்பு சத்தங்கள் கேட்கின்றன. ஒருவேளை ஹவுதிகள் புத்தாண்டை வெடித்து கொண்டாடுகின்றார்களோ என்னவோ. இஸ்ரேல் ஹமாஸ் போரின் போது காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக செயற்படுவதாக கூறி ஹவுதிகள் 1 வருடத்திற்கு மேலாக செங்கடலில் உள்ள வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இஸ்ரேல் மீதும் ஏவுகணைகளை ஏவுகின்றனர். கடந்த ஆண்டு போலவே காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக செயற்படுவதாக கூறி தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த ஹெஸ்போல்லா இப்போது தாக்குதல்களை நிறுத்திக் கொண்டது. இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க போவதாக எச்சரிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருந்த ஈரானும் இப்போதெல்லாம் அது பற்றி வாயே திறப்பதில்லை. ஆனால் ஈரானிய உத்தரவுப்படி ஹவுதிகள் மட்டும் தமது தாக்குதல்களை தொடருகின்றன. அதனால் அமெரிக்காவும் பிரிட்டனும் இஸ்ரேலும் ஏமனில் ஹவுதி இலக்குகளை தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்றன. காசாவில் போர் முடிவதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை என்பதால் ஹவுதிகளுக்கு அழிவுகள் தொடரப் போகின்றன. இப்போது ஏமனில் அமெரிக்க தாக்குதல் முடிந்துவிட்டது. அடுத்தது இஸ்ரேலிய தாக்குதல் எந்த நேரத்திலும் தொடங்கலாம். ஹவுதிகள் சர்வதேச பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய வர்த்தகத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ளனர் என்று சுட்டிக்காட்டிய இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர், எனவே ஒரு சர்வதேச கூட்டமைப்பு ஹவுதி அச்சுறுத்தலை எதிர்கொண்டு அகற்ற வேண்டும். அதற்கு மற்ற நாடுகளும் ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார்.